நீங்க தனிமையா இருக்கேன்னு நினைச்சு பயப்படுறீங்களா? என்னைக்குமே தனிமையை என்ன செய்யாதீங்க, ஒரு வெறுமையா நினைக்காதீங்க. நம்ம தனிமையா இருக்கும்போது தான் என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். நம்ம ஒரு சாதிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன செய்வாங்க, ஒரு தனிமையில தான் இருப்பாங்க. ஏசப்பா கூட என்ன செஞ்சிருக்காங்க, தனிமையில இருந்திருக்காங்க. அதனால தனிமையை என்னைக்குமே என்ன செய்யாதீங்க, வெறுமையா நினைக்காதீங்க. தனிமை ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல நேரமா நினைங்க. தனிமையில என்ன செய்ய முடியும், நல்ல ஜெபம் பண்ண முடியும். நல்ல நம்மளை நாமே ஆராய்ஞ்சு நம்மளுடைய தப்புகளை எல்லாம் திருத்தி கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன செய்ய முடியும், தனிமையில் இருந்து தான் யோசிக்க முடியும். பாருங்க, ஏசப்பா கூட தனிமையில் இருந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஜெபம் பண்ணியிருக்காங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். ஸோ யாருமே தனிமையாக இருக்கிறத என்ன செய்யாதீங்க, ஒரு வெறுமையாக நினைக்காதீங்க. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதுக்கு, ஏசப்பா கூட நம்ம கூட பேசுறதுக்கு, நம்ம ஏசப்பா கூட பேசுறதுக்கு, அவரோட இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைங்க. தனிமையை யாரும் வெறுமையாக நினைக்காதீங்க. தனிமையாக இருக்கிறது நல்லதுன்னு நினைங்க. தேங்க்யூ.